சார், இன்னைக்கு மேடமுடைய அந்த பிளான் செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எல்ஓபி தான் ஒரு மிகப்பெரிய போனான்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம் சார். அதே போல நீங்க மகாத்ரா இது ஒரு வீடியோ போட்டீங்க. ஏழாம அறியாம ஏதோ ஒரு அறியாம வந்து நம்ம நீக்கிட்டோம். ஜெயதி சார், உங்க சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியரா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். அந்த இயலாமை வந்து பாத்தீங்கன்னா அறியாமை மூலியமா தான் வருது அப்படின்ற சொன்னாங்க. ஒரு விஷயத்த நம்ம தெரிந்ததை விட அதை கத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அது உண்மைதான் சார். அது ரொம்ப எக்ஸலண்டான விஷயம். நம்ம இது தெரியல அது தெரியலன்றதை விட அதை கத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம யாரையும் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம பாட்டு நம்ம டீமை வழி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ சார். நல்ல ஒரு அற்புதமான விஷயம் கொடுத்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சந்தானம் சார். குட் மார்னிங். ஆமா சார், நேற்று நீங்க சொன்ன மாதிரி நான் 5 இடத்துல போயிட்டு பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன் சார். வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இந்த வாரத்துல எப்படியாவது வந்து ஹோம் மீட்டிங் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். வெரி குட். அதே மாதிரி இப்போ சார் சொன்னாங்க மேடம், இயலாமை அப்படின்றது உங்களுடைய அறியாமைன்றது நேற்றே நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க. ஆமா சார். அதான் நானும் ராஜேந்திர சாரும் போயிட்டு நேற்று ஒரு 5 பிரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் சார். வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். கிரேட். இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கேன். மேடம் சொல்ற மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான் இப்ப நீங்க போய் பேசும்போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைச்சதா? ஆமா சார். ஒரு உற்சாகம் கிடைச்சதா? கிடைச்சது சார். கண்டிப்பா கிடைச்சது. ஒரு நம்பிக்கை கிடைச்சதா? கண்டிப்பா கிடைச்சது சார். இதத்தான் இன்றைக்கு ஐயா மகாத்ரியா சொன்னாரு. நம்முடைய இயலாமைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நம்முடைய அறியாமை. ஆமா சார். முடியாது, இது கிடைக்காது, இது நடக்காது, என்னால முடியாது, என் அப்ளைன் வரணும், அப்ளைன் வந்து பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய அறியாமை. நம்ம பேச ஆரம்பிச்சா அதுக்கான விஷயங்களை நம்ம கத்துக்குவோம். இனிமே என்னால முடியும் நம்பிக்கையோட எல்லாத்தையும் செயல்படுறோம் சார். வெரி குட். சூப்பர். கிரேட். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். நிறைய பேரு இன்றைக்கும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ எல்லாம் எங்க இருந்து இவர் எடுக்கிறாரு, நமக்குனே போட்ட மாதிரி இருக்க அப்படின்னு சில பேருக்கு தோணும். மலர்விழி மேடம், வெல்கம் டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். வெல்கம் டு டீம் விக்டரி. இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துல ஒரு மிக சிறப்பான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற டீம் விக்டரிக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுடைய வெற்றி மேலும் மேலும் இன்னும் பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். அதுவும் நல்ல ஒரு லீடர் ஜெகதீஷ் சார் டீம்ல வந்துருக்கீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். வெல்கம். உங்க மைக்கு முடிஞ்சா ஆன் பண்ணி பேசுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை பேசலாம். சண்முகம் சார், ஃபாஸ்ட் ஸ்டார்ட்னா என்னன்னு புரியுதா லீடர்ஸுக்கு? ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்க டீமுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட்னுடைய டேஸ்ட் தெரிஞ்சாதான் நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வீங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பிரியாணி கடையில ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். எங்க ஒசூர்ல சம்பூர்ணான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க ஒசூருக்கு போனா சம்பூர்ணால தான் போய் பிரியாணி சாப்பிடணும்னு என் மைண்ட் சொல்லுதா இல்லையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சேலத்துக்கு போனா செல்வி மெஸ்ல தான் சாப்பிடணும்னு சொல்லுதா இல்லையா? திருப்பூருக்கு போனா கோனார் மெஸ்ல தான் சாப்பிடணும்னு சொல்லுதா இல்லையா? அப்ப எங்கெங்க நம்முடைய சாப்பாடு பெஸ்டா இருக்கோ, மதுரைக்கு போனா கோனார் மெஸ்ல தான் போய் கறி தோசை சாப்பிடணும்னு சொல்லுதா இல்லையா? அப்ப நம்ம எதை டேஸ்ட் பண்றோமோ அந்த டேஸ்ட் நமக்கு எத்தனை வருஷம் கழிச்சாலும் மறக்காது. சாரி, திருப்பூர்ல கவுண்டர் மெஸ்.
கவுண்டர் மெஸ்ல நாட்டுக்கோழி சூப்பரா இருக்கும். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டேஸ்ட்டை உணர்ந்ததுனால நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு என்ன கேட்டா சத்ய வீட்ல நாயுடு நாயுடு ஹோட்டல், சத்ய வீட்ல நாயுடு வாஸ் நாயுடு ஹோட்டல் அதான். ஸோ நீங்க மைக் ஆன் பண்ணோன்னா அதான் சொல்ல வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் டேவிட் சார். ஸோ எங்கெங்க எந்தெந்த டேஸ்ட் ஒன்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு மறக்காது. அதே மாதிரி எல்ஓபியை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்ஓபி மறக்காது. எல்ஓபி எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்ன்ற அந்த அடுத்த லைன்ற வேகம் வரும். அந்த வேகம் வந்ததுனாலதான் இன்னைக்கு வெங்கடேஷ் சாருடைய இன்கம் வந்து 65,000 ரூபாய். 3 லைன் எல்ஓபி 65,000 ரூபாய் இன்கம். சோ அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படி தோணும். ஃபுட்பால் விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு கோல் அடிச்ச உடனே அந்த கோல் அடிச்ச ரொனால்டோவோ ரொனால்டினாவோ அவங்களுடைய இல்ல மெஸ்ஸியோ அவங்களுடைய வேகம் அடுத்த கோல் அடிக்கும் போது என்ன ஸ்பீடா இருக்கும் பாத்திருக்கீங்களா? இப்ப ஐபிஎல் மேட்ச் நடக்குது. ஒரு சிக்ஸர் அடிச்ச உடனே அடுத்த பால சிக்ஸர் அடிக்கிறதுக்கு அந்த பேட்ஸ்மேன் எவ்வளவு தூரம் வேகமா இருக்காருன்னு பாத்திருக்கீங்களா? இல்ல நம்ம தல தோனி கடைசியில ஒரு 4 பாலுக்கு வந்தா கூட 4 பாலையும் சிக்ஸரா மாத்தணும்னு பிளான் பண்ணி அடிக்கிறாரு பாக்குறீங்களா? எதுக்காக சொல்றேன்னா அந்த டேஸ்ட், அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டு, அந்த கிடைக்கக்கூடிய ரன்னு, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த வேகம். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியாபாரத்துல ஒரு மிகப்பெரிய இன்கம் எல்ஓபி. அதை பற்றி தான் மேடம் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொன்னாங்க. புரிஞ்சவங்களுக்கு தூக்கம் வராது. வெஸ்டீஜ் பிளான புரிஞ்சவங்களுக்கு வெஸ்டீஜ்ல என்ன இருக்குன்னு தேட சொல்லும். வெஸ்டீஜ் பிளான புரிஞ்சு செய்யுங்க. தெரியல விட புரிஞ்சுக்குங்க. இன்னும் கூட புரியலையா உங்க அப்பன்ட்ட கேளுங்க, தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க பிரான்ச் முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. பிரான்ச் முடிச்ச பிறகு உங்களுக்கு கீழே ஒரு பிரான்ச் டைரக்டரை உருவாக்குறதுக்கான அடுத்த வழியை தேடுங்க. உங்களுக்கு கீழே ஒரு பிரான்ச் டைரக்டர் முடிச்ச பிறகு அந்த லைன்ல இருந்து எல்ஓபி எடுக்கணும். அப்போ அந்த பிரான்ச் டைரக்டரை ஒரு சில்வர் டைரக்டர் ஆக்கி அவருக்கு எல்ஓபி எடுக்கிறதுக்கான வேலையை செஞ்சா உங்களுக்கு எல்ஓபி ஸ்ட்ராங்கா வரும். நிச்சயமா வரும். இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். உங்க வெற்றில எங்க வெற்றின்னு இன்னைக்கு நம்ம கம்பெனி சொல்லி அதை செஞ்சுட்டாங்க. பல லட்சம் பேரை சக்சஸ் பண்ண வச்சுட்டாங்க. கம்பெனியும் சக்சஸ் ஆயிட்டாங்க. இந்தியாவில் நம்பர் 1 நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருக்காங்க. இன்னைக்கு நெட்வொர்க் ஃபீல்டுலயே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு புனிதமான தொழில்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு ஃப்ராடு வேலை, ஒரு மக்களை ஏமாத்துற வேலை, 100 பேரை ஒருத்தன் காலி பண்ணி ஒருத்தன் சம்பாதிக்கிற வேலை அப்படின்ற மக்கள் மனசுல இருந்த எண்ணத்தை மாத்தி எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு ஒருத்தர் ஜெயிக்கிற வேலை, எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு 100 பேர் ஜெயிக்கிற வேலை, டவுன்லைனை ஜெயிக்க வச்சு அப்லைன் ஜெயிக்கிற வேலைன்னு மாத்தின ஒரே உன்னதமான மனிதர் யார் அப்படின்னா மிஸ்டர் கௌதம் பாலி, நம்ம கம்பெனியோட எம்டி. இன்னைக்கு மாத்திருக்காரு. உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு? நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறுறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை யாரோ ஒருத்தர் மூலமா கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம கொடுத்தவரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுங்களையும் குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா அப்படியேதான் உட்கார்ந்துருக்கணும். எனக்கு தெரியாது சார், எனக்கு பேச வராது சார். இல்ல, அது உங்களுடைய அறியாம. எல்லாருக்கும் எல்லாம் பேச வரும். நீங்க பைக்ல போகும்போது ஒரு பைக்காரன் ஒரு தவறா உங்களுக்கு குறுக்க வந்துட்டான், எவ்வளவு பேசுறீங்க? நீங்க பிளாட்ஃபார்ம்ல நடந்து போகும்போதே ஒரு ஏதோ போனவரு தெரியாம பேக் வச்சு இடிச்சிட்டாரு, எவ்வளவு பேசுறோம்? அப்பெல்லாம் பேச்சு வருது இல்ல? அப்ப வெஸ்டீஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வெஸ்டீஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் பேசக்கூடாது? தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத நபரோட பேசி நம்ம அதுதான் ஒரு மெசேஜ் படிச்சேன். பிறர் செய்யும் தவறுகளுக்காக நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம். ஏன்னா நீங்க கோபப்படுறதுனால உங்க பிபி ஏறும். அப்ப யாரோ ஒருத்தர் பேக்க வச்சு தெரியாம இடிச்சிட்டாரு, இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சிக்னல் ரோடுல உங்க வெஹிக்கிள் போகும்போது குறுக்க வந்துட்டாரு. இதெல்லாம் நடக்கிறது சகஜம். நேற்று கூட கார்ல போகும்போது சிக்னல் தெளிவா இருக்குது, ஒருத்தர் ஒரு நண்பர் குறுக்க கார்ல வந்துட்டாரு. இறங்கியா சட்டை பிடிச்சு சண்டை போட முடியும்? ரைட், ஓகே. கூட அந்த நண்பர் அவ்வளவு கோவப்பட்டாரு, அவ்வளவு பேசினாரு. தலைவா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அவரு போயிட்டாரு. நீ இப்ப திட்டுறது என் காதுல தான் உழுது, ஒரு காதுல உழாது அப்படின்னு சொன்னேன்.
நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகிறீங்க? கொஞ்சம் தண்ணிய குடிங்க. நம்ம போயிட்டே இருப்போம். ரோட்ல இதெல்லாம் சகஜம். ரோட்வேஸ்ல இதெல்லாம் சகஜம். எத்தனை பேர் அதை ஏத்துக்க முடியும்? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், நமக்கு தெரியாத விஷயத்த கத்துக்கணும். கத்துக்கிட்ட விஷயத்த ஆக்ஷன்ல கொண்டு போணும். இதத்தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்முடைய வெற்றிக்கான வழி. இப்ப இன்றைக்கு ஐயா மகாத்ரேயா சொன்னது ரொம்ப 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 பொருத்தமா இருக்கு. யாருக்காவது இது எனக்கு சார் இது எனக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கு, நான் கட்டாயம் நான் என்னை மாத்திக்கிறேன் அப்படின்னா யார் வேணாலும் ஃபீட்பேக் சொல்லலாம். தப்பே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. எதுவுமே தெரியாதவங்க யாருமே கிடையாது. பேசுங்க. எல்லாரும் மைக் ஆன்ல இருக்கா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு மேடம் கொடுத்த அந்த எல்ஓபி பிளான் ஃபாஸ்டாக்கோடது அன்னைக்கே நம்ம கேட்டோம். இன்னைக்கும் நான் கேட்டதில்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் சார். இப்போ ஒவ்வொருத்தர் வரும்போது அந்த ஃபாஸ்டாக் எவ்வளவு இம்பார்ட்டன்றது அதை மட்டும்தான் சார் நாங்க சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து அந்த சார் சொன்னதும் நம்ம என்னைக்கு தெரியாது நம்ம உட்காந்துருக்கோமோ அந்த இடத்துலயே தான் உட்காந்துருப்போம். தெரியாதுன்றத நம்ம என்னைக்கு கத்துக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வந்து சக்சஸ வந்து அந்த டேஸ்ட் பண்ண முடியும்ன்றத நான் ஒரு சில விஷயத்துல நானும் புரிஞ்சுட்டு இருக்கேன் சார். இன்னும் நிறைய கத்துக்கணும் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். ஒரு சின்ன திருத்தம், அதாவது யார் வந்தாலும் அவங்ககிட்ட எல்ஓபி பேசக்கூடாது. புதுசா வரவங்ககிட்ட ஃபாஸ்டாட் தான் பேசணும். ஃபாஸ்டாக் சார். சாரி சார். முதல் 2 மாதமும் அவங்களுக்கு தேவை ஃபாஸ்டாட். அவங்கள ஃபாஸ்டாட் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு கீழே 2 பேரும் ஃபாஸ்டாட் பண்ண வைக்கணும். அந்த 2 பேரும் ஃபாஸ்டாட் பண்ண வைக்கணும் பண்ணணும். இவங்க ஒரு 2 ஃபாஸ்டாட் பண்ணணும். அதுக்கான ஹோம் மீட்டிங்க பண்ணணும். 4வது மாசம் தான் அவங்க எல்ஓபி எடுக்க முடியும். அப்பதான் 3வது மாசம் தான் அவங்ககிட்ட அந்த எப்போ அவங்க பிரான்ச் டைரக்டரா மாறுறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு எல்ஓபியை சொல்லி கொடுக்கணும். இடத்துல வரும்போதுதான் நம்ம அந்தந்த விஷயங்களை காட்டணும். கரெக்டா? திருவொற்றியூர்ல இருந்து மெட்ராஸ் மெரினா பீச்சை காட்ட முடியாது. அப்போ முதல்ல அங்க நம்ம பீச் ஸ்டேஷன் தாண்டி ரிசர்வ் பேங்க் குவார்டர்ஸ் தாண்டி போவோம். ரிசர்வ் பேங்க் தாண்டி போகும்போதுதான் செக்ரட்டரியேட் தாண்டி போகும்போது சொல்லணும். இப்போ மெரினா பீச் வருதுங்க, ஃபர்ஸ்ட் இந்த அண்ணா ஸ்கொயர், அடுத்தது இது அப்படியே நம்ம சொல்லிட்டு போகலாம். உழைப்பாளர் செலவு வரும், இதெல்லாம் நம்ம காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்பதான் மெரினா பீச்சை அவங்க அனுபவிக்க முடியும். அப்போ இங்க இருந்தா நம்ம மெரினா பீச்னா அவங்களுக்கு இடையில உள்ளதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டாட்டுக்கு அப்புறம் பிரான்ச் டைரக்டர் லெவல் வந்த பிறகு சில்வர் டைரக்டர் ஆன பிறகுதான் எல்ஓபி. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு கொண்டு போகணும். முதல்ல யார் வந்தாலும் ஃபாஸ்டாட். அதுதான் நம்ம பிசினஸையும் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணும், நம்ம பிசினஸையும் ஃபாஸ்டா கொண்டு போகும். அத புரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ மேடம். ஹலோ சார், நான் சென்னையில இருந்து மலர்வழி பேசுறேன் சார். பேசுங்க மேடம். குட் மார்னிங். பார்க் டவுன்ல இருந்து பேசுறேன். இப்போதான் இன்னைக்கு தான் நான் ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். வெரி குட். இப்போ எனக்கு ஜெகதீஷ் என்றவர் கைட் பண்றாரு. ஓகே. அதனால இப்பதான் இன்னைக்குதான் கேட்டிருக்கேன். நான் ஒரு வாட்டி மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்கேன் அங்க நுங்கம்பாக்கத்துல வந்து. அதனால இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் சார் நான் இதை பத்தி. ஆனா புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அதனால டெய்லி கொஞ்சம் அட்டென்ட் பண்ணாதான் புரியும் நினைக்கிறேன். அவரும் கைட் பண்றாரு. நான் சீக்கிரம் இதுக்குள்ள வந்துடுவேன் சார். சூப்பர் மேடம். கிரேட். தேங்க்யூ சார். இந்த மார்னிங் செஷன் நீங்க வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுல நிறைய விஷயங்களை நீங்க மேலும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். வாழ்த்துக்கள். வெல்கம். தேங்க்யூ. மோகன் ராய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார். சார் டெய்லி நீங்க இந்த கொடுக்குற கிளாஸுக்கு வந்து சார் இப்போ நேத்துக்கு ஒரு ஆடு ஸ்பான்சர்டு இது வந்துச்சு மீடியால, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல எல்லாம் இருக்கு.
28, 29th and 30th ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ட்டு அதுக்கு 3500 rupees ஏதோ 3 ஹவர்ஸுக்கு சார்ஜ் பண்றாங்க. நீங்க எங்களை எல்லாரையுமே டெய்லி லீடர்ஷிப் குவாலிட்டி மட்டும் இல்ல, நல்ல சிந்தனைகள், வாழ்க்கையில வெற்றி பெறுவது எப்படின்னு எங்களுக்கு டெய்லி ரொம்ப 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 இன்ஃபர்மேட்டிவா எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கீங்க சார். அதுக்கு வந்து நீங்க ஒரு குருஸ்தானத்துல உங்களுக்கு பெரிய ஒரு வணக்கம் சார். ரொம்ப நன்றி. எங்களை எல்லாம் நல்ல ஒரு இண்டிவிஜுவலா நீங்க எங்களை மாத்திட்டு இருக்கீங்க. ஈவன் நேத்து கூட எனக்கு ஒரு இடத்துல ஒரு ஹோம் மீட்டிங், ஒரு பர்ச்சேஸ் இடத்துல கொஞ்சம் ஒரு டவுட் வந்துச்சு. முதல்ல எனக்கு உங்களை தான் மனசுல தோணுச்சு. கூப்பிட்டேன். எனக்கு அது நினைச்சதுக்கு மேல எனக்கு நீங்க அந்த டிப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய விஷயம் சார். இதெல்லாம் மத்த எந்த வியாபாரத்திலயோ இல்ல எந்த எதுலயுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு நம்ம இந்த இதுலங்கிறது ரொம்ப ப்ரௌடா பேசிக்கலாம் சார். இது எல்லாருமே உணர்ந்துட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பிசினஸ். தேங்க்யூ சார். அதாவது நீங்க கூப்பிடும்போது நான் உடனே எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு அப்ளைனுடைய வேலை அதுதான். கரெக்ட் சார். ஒரு அப்ளைனுடைய வேலை அதுதான். அதைத்தான் நான் செஞ்சேன். ஓகேவா? ஆனா அதே சமயத்துல எப்பவுமே ஒரு பாயிண்ட் அப்படின்னா எப்பவும் அப்ளைன் கேட்டா உடனே சொல்லிடுவார் அப்படின்னா நான் பாயிண்ட் அந்த டைம்ல நான் பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மீட்டிங்ல இருந்தானா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் கரெக்ட் சார். அதையும் எடுத்துக்கங்க. சரியா? புரியுது. நம்மளும் ரெடியா இருக்கணும் ஒரு வேலை சப்போர்ட். ஆமா. அதனால பிளான் பண்ணுங்க எப்பவுமே. அதாவது மார்னிங் செஷன்ல கொடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங், டெய்லி ஒரு 1-to-1 மோகன்ராஜ் சார் சூப்பரா செஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய சக்சஸ். டெய்லி யார் ஒருத்தர் விஷயத்தை பற்றி பேசி டெய்லி ஒரு 2 மணி நேரம் அதுக்காக ஒதுக்குறாங்களோ நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். கத்துக்குங்க. கத்துக்கிட்ட விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பேச பேச உங்களுக்கே ஒரு சரியான பயிற்சி கிடைக்கும். மற்றவங்களுக்கும் அதை புரிய வைக்க முடியும் உங்களால. அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது வெஸ்டீஜ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இப்போ சுவிட்சர்லாந்து ட்ரிப் அப்படின்றது எல்லாருமே போகக்கூடியதுதான். சாதாரண சாமானியனையும் சாதனையாளனா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் வெஸ்டீஜ். அப்ப அந்த வாய்ப்பில் நம்ம இருந்துகிட்டு எனக்கு அது வராது, எனக்கு இது தெரியாது, எனக்கு அவர் வரல, எனக்கு இது போகல இப்படின்ற வார்த்தைகளை சொல்றதை விட நான் கத்துக்கிறேன், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு உங்க அப்ளைனை பிடிச்சி உட்கார வச்சு கத்துக்கிறதும் நான் செய்வேன், என்னால முடியும் அப்படின்னு நீங்க செய்யறது தான் உங்களுடைய வெற்றி. அப்படி செஞ்சவங்க தான் சுவிட்சர்லாந்துக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்படி செஞ்சவங்க தான் சுவிட்சர்லாந்துக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. பாஸ்போர்ட்லாம் எப்ப கேட்பாங்கன்னு ரெடியா வச்சிருக்கிறோம். ஏன்னா வழக்கமா ஏசியன் ட்ரிப்பு போனா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. பட் யூரோப்பியன் ட்ரிப்புக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஏன்னா ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கு. விசா ப்ராசஸ் நிறைய இருக்கு. மேக்சிமம் அங்க உள்ள எம்பசிக்கு போய் நம்ம இந்த விசா எடுக்கிறதுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நாங்கள் ஸ்பெயின் போகும்போதும் சரி, ஸ்பெயின் போகும்போது எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது, ஜெர்மன் போகும்போது ஒரு அனுபவம் கிடைச்சது, லண்டன் போகும்போது, லண்டன் ஸ்காட்லாண்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும்போது முதல்ல விசா ப்ராசஸுக்கே எங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து வேலைக்காக எத்தனையோ பேர் வந்து காத்து கிடக்குறாங்க. ஆனால் சுற்றி பார்க்கறதுக்காக நாங்கள் அங்கே போய் விசாவுக்காக உட்கார்ந்து இருக்கும்போது எங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கும். சாதாரணமா ஒரு எம்ஆர்எஃப் டயர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில ஒரு சாதாரண தொழிலாளியா மிஷினா உட்கார்ந்து மிஷினோட தான் பேசிட்டு இருப்போம். அதிக நாட்கள் நாங்க பேசுனது மிஷினோட தான், ஒய்ஃபோடையோ பசங்களோடயோ இல்லை. ஆனா இன்றைக்கு மனிதர்களோட மட்டுமே பேசிட்டு இருக்க ஒரு அற்புதமான வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். கொடுத்த வாய்ப்பு, எனக்கு வாய்ப்பை கொடுத்தவங்க இன்றைக்கு வெஸ்டீஜ் பண்ணல. அவங்க கூட வந்து எனக்கு பிரசன்டேஷன் கொடுத்த விக்டோரியா மேடம் தான் இன்னைக்கு நிக்கிறாங்க. விக்டோரியா மேடத்துக்கு நான் 9வது டெப்த். ஆனா இன்னைக்கு அது இடையில 8 பேர் இல்லைன்றதுக்காக நான் அதை பற்றி கவலைப்படல. இல்லைன்றதுக்காக அவங்களும் கவலைப்படல. காரணம் என்னன்னா நிறைய பேர் உள்ள வருவாங்க, சில பேர் தான் வெஸ்டீஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கு. அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நான் வெஸ்டீஜ்ல இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். என்னுடைய மகனுடைய திருமணம், மகளுடைய திருமணத்தெல்லாம் சிறப்பா சந்தோஷமா நடத்தியிருக்கிறேன்.
அதுக்கு ஒரே காரணம் வெஸ்டேஜ். நான் ஒரு எம்ஆர்எஃப் எம்ப்ளாயியா இருந்திருந்தா இதை பண்ணிருக்க முடியுமானா நிச்சயமா முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த வாழ்க்கை ஒரு லக்ஸரி வாழ்க்கை, ஒரு லேபர் லைஃப்ல இருந்து ஒரு லக்ஸரி லைஃப்க்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா வெஸ்டேஜ் தான் காரணம். அதுக்கு ஒரே காரணம் என்னுடைய டெடிகேஷன். டெய்லி 8 மணி நேரம் எம்ஆர்எஃப்ல வேலைனா 10 மணி நேரம் வெஸ்டேஜுக்காக நான் கொடுத்தேன். நான் திரும்ப திரும்ப இதை பதிவு பண்ணுவேன். என் கூட இருந்து என்னை வழி நடத்தின விக்டோரியா மேடத்துக்கு அது தெரியும். இந்த மாசம் இதை முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவேன். முடிக்க முடியுமான்னு கேட்பாங்க. முடியும்னு சொல்லுவேன். முடிச்சிருவேன். அது எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அன்னைக்கு அந்த அளவுக்கு வெறித்தனமா டெய்லி 10 பேரை பார்ப்பேன். டெய்லி மினிமம் ஒரு 2 ஹோம் மீட்டிங் 3 ஹோம் மீட்டிங் டெய்லி நடந்தது என்னுடைய டீம்ல. நான் பண்ணுவேன் டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங், டெய்லி ஒரு 3 பேரை 1 to 1, 4 பேரை 1 to 1. எனக்காக மேடம் ஒரு இடத்துல ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. என் டவுன்லைன்ல ஒரு 2 லீடர்ஸ் 2 இடத்துல ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பிரசன்டேஷன் நடக்கும். எவ்வளவு பிரசன்டேஷன் அதிகமா நடக்குதோ உங்க டீம்ல, எவ்வளவு பிரசன்டர் அதிகமா கொண்டு வரீங்களோ அதுதான் உங்க வெற்றி. எத்தனை லீடர்ஸை கிரியேட் பண்றீங்களோ அதான் வெற்றி. நீங்க ஒன் மேன் ஷோ, நான் தான் பேசுவேன் உங்களால முடியாது. நீங்க ஒரு பிரான்ச் டைரக்டர் வரைக்கும் பண்ண முடியும், மேக்சிமம் ஒரு சில்வர் டைரக்டர் வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கு பிறகு உங்களால அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது உங்களுக்கு கீழே லீடர்ஸ் இல்லாம. உங்களை விட பெஸ்டான லீடர்ஸை நீங்க எப்ப கிரியேட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க பெஸ்ட் லீடரா மாற முடியும். இல்லைன்னா நீங்க சொல்லிக்கலாம், எல்லாத்துக்கும் பெருமை வாங்கிக்கலாம். பெருமை எல்லாம் எருமை மேல போகாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பெருமை வாங்கிக்கலாம், ஆனா நீங்க பல லீடர்ஸா உருவாக்குனீங்கன்னா நிச்சயமா அந்த பெருமை நிரந்தரமா இருக்கும். தனி மனித புகழ்ச்சின்றது இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு நாளும் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம், நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்திலையும் எந்த புகழ்ச்சிக்கோ இல்ல யாருடைய அதாவது என்ன சொல்றது, அத யாரும் குறை பேசுறதுக்கோ நீங்க உங்க மனசு அங்கேயும் டவுன் ஆகக்கூடாது, இங்கேயும் ரொம்ப அப் ஆயிடக்கூடாது. அதே லெவல்ல இருங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒரு நாள் பாராட்டுவாங்க, ஒரு நாள் திட்டுவாங்க. ஒரு நாள் திட்டுறவங்க ஒரு நாள் பாராட்டுவாங்க. இது உலக நீதி. இன்னைக்கு உங்களை நீங்க எப்போ எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லக்கூடிய அதே வாய் ஒரு நாள் சப்போர்ட் கொடுக்கலன்னா அட அந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லும். என்ன சார் பழனிவேல் சார், கரெக்டா? சார் ஒரு விஷயம் கூட சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார். சார் ரிகார்டிங் இந்த ஆஃபர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கம்பெனி மந்த்லி தர அந்த ஆஃபர்ஸ் மேடமும் சொல்லியிருந்தாங்க, நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, உங்க டவுன்லைன்ஸ்க்கு எடுத்துட்டு போங்கன்னு எஸ்பெஷலி விக்டோரியா மேடம் நிறைய மீட்டிங்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ராங்கா சொல்றதா இருந்தா இந்த மந்த் தான் சார் ஆஃபர்ஸ் எந்தெந்த டவுன்லைனுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தினா அதனால என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறது இந்த மந்த் ரொம்பவே புரிஞ்சு பண்ணினேன். அதனால அதோட அவுட்புட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கிற. எஸ்பெஷலி இப்போ பத்மா என்னோட அத்தை அவங்களுக்கு சில அந்த டபுள் தமாக்கு ஆஃபர்லாம் ரொம்பவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு சார். நியூலி ஜாயின் பண்ணவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ இன்னைக்கு ஒருத்தவங்க அகெயின் டபுள் தமாக்கா ஒரு நியூலி ஜாயினிங் இன்னைக்கு வாங்க போறாங்க. ஸோ இமிடியட்லி அவங்களுக்கு அரௌண்ட் 600 பிவி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த லாஸ்ட் 3 டேஸ்லயுமே. ஆக்சுவலி ஆமா ஆமா ஆமா. ஸோ அது இங்க சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் மேடத்துக்கும். அதனால என்ன பெனிஃபிட்ஸுங்க? ஆமா, அதாவது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா நுங்கம்பாக்கம் ஆபீஸ். ஆமா சார். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் கிடையாது. நீ ஒரு 100 பேரை உட்கார வச்சு மீட்டிங் எடுக்கக்கூடிய மீட்டிங் ஹால், ஏசி ஹால், அதோட தேவையான ப்ரொஜெக்டர் வசதி, போர்டு வசதி எல்லாமே வச்சு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு மீட்டிங் ஹால். அதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க ஒரு பிரான்ச் டைரக்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க டீமுக்கு அங்க மீட்டிங் வைக்கிறதுக்கு நீங்க கம்பெனிக்கு மெயில் அனுப்பி பெர்மிஷன் வாங்கி டைமையும் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி மீட்டிங் எடுக்கலாம். இல்ல நீங்க எப்போ யாரை கூட்டிட்டு போனாலும் நீங்க ஒரு பெரிய ஹால்ல டேபிள் சேர் போட்டிருக்காங்க, உட்கார வச்சு பேசி கம்ப்ளீட் பண்ணி அங்க உடனே ப்ராடக்ட் வாங்க வைக்கலாம். நீங்க டைமண்ட் டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா டைமண்ட் லாபி இருக்கு, டைமண்ட் லைன். அதுல அந்த ரூம்ல தனியா நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பிரசன்டேஷன் கொடுக்கலாம். உங்க டீம் அங்க கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா 47 பிரான்ச்ல அந்த டைமண்ட் லாஞ்சை நாங்க யூஸ் பண்ணலாம். எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் இந்த மரியாதை இருக்கு. என்ன அங்க தெரியாத பிரான்ச்சுக்கு போனாக்கா அங்க ரூபன் யாருன்னு தெரியலையா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்கோபர்ல பாம்பேல காட்கோபர்ல இருக்க பிரான்ச்சுக்கு போறேன் அப்படின்னா அங்க போய் என்னோட ஐடி நம்பர் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஹைதராபாத் போயிருக்கும் போது அங்க கிளாக் டவர் பக்கத்துல நம்ம வெஸ்டேஜ் ஆபீஸ் இருக்கு. அங்க போகும்போது டைமண்ட் லாஞ்சுக்கு கீ கேட்கும்போது கேட்டாங்க, ஐடி நம்பர் கேட்டாங்க. ஐடி நம்பர் சொன்னோடனே தட்டி பார்த்துட்டு உடனே கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அப்போ இது இங்க மட்டும் இல்ல, துபாயிலையும் நம்ம அங்க போய் டைமண்ட் லைன் யூஸ் பண்ணலாம், பிலிப்பைன்ஸ்ல போனாலும் யூஸ் பண்ணலாம். பெங்களூர்ல பல முறை யூஸ் பண்ணியிருக்கோம், ஹைதராபாத்ல யூஸ் பண்ணியிருக்கோம், திருச்சியில யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்க போனாலும் வெஸ்டீஜ் ஆபீஸ்ல போனா நமக்கு அந்த மரியாதை இருக்கு. இப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எந்த ஆபீஸ் இருக்கு? நீங்க இந்தியாவில் இருக்க எந்த வெஸ்டீஜ் பிரான்ச்சுக்கு போனாலும் இல்ல துபாயில இருக்க பிரான்ச்சுக்கு போனாலும் வெஸ்டீஜ் பிரான்ச் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் சிஸ்டம். அதே மாதிரி அங்க இருக்க ஸ்டாஃப்ஸும் ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. அதான் சிஸ்டம். ஸ்டாஃப்லாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க மாதிரி நேற்று சேர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து எம்டி வரைக்கும் ஒரே யூனிஃபார்ம் சிஸ்டம். எல்லாமே மேடு பள்ளம் இல்லாத ஒரு சமமான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ற இதுல தெளிவா இருக்கிறாரு பாலி சார். புதுசா வந்த டைரக்டருக்கும் பிஎம்சிஎம் மெம்பருக்கும் வித்தியாசம் தெரியாது. அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் அந்த வித்தியாசத்தை காட்டுறது கையில உள்ள அந்த ரெஸ்ட் வாட்ச் தான், பேண்ட் தான். அந்த கம்பெனி அதை விஐபி ரேஞ்சில் போகணுமா, நீங்க கிரவுண்ட் டைரக்டர் அதுக்கு மேல உள்ள பேண்ட் கட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு விஐபி காலத்துல உங்களுக்கு இடம் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பின்னால் தள்ளப்படுவீர்கள். அவ்வளவுதான். அப்ப நம்ம அது எங்க இருக்கணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்ணோம். சாதாரணமா 10ஓட 11 இருக்கணுமா இல்ல 10ல 1 இருக்கணுமான்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேடம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. மகாத்ரேயா ரொம்ப தெளிவா சொன்னாரு. நம்முடைய அறியாமை தான் இயலாமை. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இயலாமைன்றது ஒண்ணுமே இல்லை. டிரைவிங் தெரியாத வரைக்கும் நீங்க பக்கத்து சீட்ல தான் உட்காந்துருக்கணும். டிரைவிங் தெரிஞ்சுட்டா எப்போ வேணாலும் உங்க காரை எடுத்துட்டு நீங்க போகலாம். இதுவும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ளது தான். நான் கார் வாங்கி முதல்ல எனக்கு டிரைவிங் தெரியாது, டிரைவரை வச்சிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு புறப்பட்டோம். டிரைவர் அழகா சொல்லிட்டான், என் குழந்தை உடம்பு சரியில்லை, என்னால வர முடியாது. அன்றைக்கு என்னுடைய மனைவி என்னை பார்த்த ஒரு பார்வை, ஒரு கார் கூட ஓட்ட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த பார்வை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்பினாலும் சரி நம்மளாலும் சரி அடுத்த வாரமே டிரைவிங் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போனா கூட என் காரை நான் ஓட்டிட்டு போறேன். யாரையும் நம்ப வேண்டிய தேவை இல்லை. எப்பவுமே எதுவுமே தெரியாது, என்ன செய்யறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதை விட நான் கத்துக்கிறேன், என்னால முடியும். ஒரு மனிதனால் முடியும் என்றால் இன்னொரு மனிதனாலும் அது முடியும். ஒருத்தர் விஎம்சிஎம் மெம்பர் ஆகிறார் அப்படின்னா நம்மளால அது முடியும். ஏன் முடியாது? எல்லாத்துக்குமே பிறப்பு 10 மாசம் தானே. எல்லாத்துக்கும் வெஸ்டீஜ் ப்ராடக்ட் ஒண்ணு தானே. எல்லாத்துக்குமே வெஸ்டீஜ் பிளான் ஒண்ணு தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற 12 கோடி மக்களுக்கும் நம்ம பேசலாம். இந்தியாவில் இருக்கிற மக்களை விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை முதல்ல எல்லாரையும் கொண்டு வந்துட்டோமா, வெஸ்டீஜை புரிய வச்சிட்டோமா, நம்ம தெருவில் எல்லாருக்கும் வெஸ்டீஜை புரிய வச்சிட்டோமா, நம்ம ஊர்ல எல்லாருக்கும் வெஸ்டீஜை புரிய வச்சிட்டோமா? ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் செக் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுல வெஸ்டீஜ் பேசக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? அவங்க அவங்ககிட்ட சொன்னாங்களா, என்கிட்ட வெஸ்டீஜ் பேசாதீங்க, இந்த பிசினஸ் பத்தி பேசாதீங்க, இந்த ப்ராடக்ட் பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாங்களா? ஆனா நம்ம பேசல. ஏன்னா நம்ம நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம். அவர்கிட்டலாம் பேசினா அவர்லாம் ஜாயின் பண்ண மாட்டார் சார், அவர்லாம் வாங்க மாட்டார் சார், அவர் ஒரு மாதிரி சார், அவர் பயங்கரமான பிஸ்னாரி சார். நம்மளே நமக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். அதை உடைங்க. இரும்பு கோட்டைகளை கூட உடைக்கக்கூடிய சக்தி வெஸ்டீஜுக்கு இருக்கு, ஒரு மனிதனுக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த சக்தி இருந்தால், ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான், நீ ஒரு சுவத்தை கூட அப்படியே உத்து பார்த்தனாக்கா அந்த செவரை துளையிடக்கூடிய சக்தி உன்னுடைய மனசுக்கு இருக்கு. அந்த சக்தியை புரிஞ்சுக்கிங்க. உங்க மனசுக்கு இருக்க சக்தியை புரிஞ்சுக்கிங்க. மனம் என்னென்ன நினைக்குதோ, உங்களுடைய எண்ணங்கள் செயல்களாக மாறும் பொழுது வெற்றி நம்மை வந்து கெட்டி அணைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you friends. Thank you all.